ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து 2nd டிசம்பர். டைம் இஸ் அரௌண்ட் 10:15. காலையில் சாப்பாடே சாப்பிட்றேன். 4 தோசை தேங்காய் சட்னி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 250 ml பால் குடிச்சிட்டு வந்தேன். ஸோ இதுலேயே ஒரு 650 கேலரிஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னையோட வந்து நான் சொன்ன அந்த சேலஞ்ச் முடியுது. ரைட், நான் என்ன சொன்னேன், லைக் ஒர்க் அவுட்டும் டயட்டும் மிஸ் ஆனால் கோயிங் டு குவிட் அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே தான் வந்து சரி சாப்பிட்ணுன்னு என்ன பண்ணேன். ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டுருந்தேன், கேலரி ட்ராக் பண்ணும்போது அப்படின்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கேலரி ட்ராக் பண்ணிட்டுருந்தேன் எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு. பட் ஆக்சுவலி அது எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே இதை சாப்பிட்றேன், இவ்வளோ கிராம் சாப்பிட்ணும், ஒரு நாளோட ஃபுல்லான ஒரு நாளைக்கே ஃபுல்லாக வந்து என்ன சாப்பிட போகிறோன்னு போட்டு நம்மளோட கோல்ஸ்லாம் அதிலே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை சாப்பிட்றது தான் வந்து பெஸ்ட்டு. சீரியஸாக சொல்கிறேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன சாப்பிடணும்னு தெரியும், எவ்வளோ சாப்பிடணும்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும்ல. ஸோ அதை போய் ஈஸியாக சாப்பிட்டு என்னோட கோல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அதான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நல்லா ரிசல்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து என்ன நேற்று வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு கைஸ். நானே மோட்டிவேஷன் விட்டு 2 நாள் வீடியோ போடல. அதாவது ஆல்ரெடி லேக் தான், ஆனால் 2 நாள் வீடியோ போடல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு, டுட்டோரியல் எக்ஸாம்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் போட முடியாமல் இருந்துச்சா. இன்ஸ்டாகிராம் வந்து நோயல் டீசல் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு, ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பாடி பில்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்லேருந்தே அவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவர் வந்து ஒரு ஸ்கின்னியான ஒரு நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு வைங்க. நம்மளை மாதிரியே வந்து வெஸ்டர்ன் சம்திங் எங்கேன்னு தெரியல. அவர் பேரும் கூட ஏதோ ஜாக்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஜாக் பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தம்பி வந்து நம்மளை மாதிரியே டெய்லி பல்கிங் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்போம் போல. அந்த ஹேட் கமெண்ட்ஸ் தான் நிறையா வருதுல்ல. ஸோ அதுக்கு வெளியே ரிப்ளை பண்ணுற மாதிரி வந்து அவர் பண்ணியிருந்தாரு. If you're trying to book like me, you need to try these breakfast burritos. Ignore the positive comments. That was one of the many hate comments on that video. So Jack, I just wanted to say I'm sorry for the hatred and ridicule in your comments. When I started, I was ridiculed similarly. And I see you've just started your lifting journey. Honestly, I'm impressed with your dedication and knowledge of nutrition. Some people that have been in the gym for years don't even do what you do. So please, don't listen to the hate comments. Keep working hard on yourself. ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு எனக்கு. சரி பாரு எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு நல்ல பாடி பில்டர் வந்து என்ன மாதிரி ஆளையோ வந்து கிண்டல் பண்ண மாட்டான். ஏன்னா அவனும் என்ன மாதிரி இடத்துல இருந்திருப்பான். அவனும் ட்ரை பண்ணி தான் போயிருப்பான். பிறந்த போதே வயிற்றுலேருந்து இறங்கும் போதே வந்து 6 பேக்கோட நல்லா 14 inch பைசப்ஸ்லாம் இறங்க மாட்டான். அவனும் என்ன மாதிரி தான் இருந்திருப்பான், கஷ்டப்பட்டு தான் போயிருப்பான். ஸோ அவன் நம்மளை பற்றி ஒன்றும் பேச மாட்டான். எவன் பேசுவான் தெரியுமா, வீட்டில் படுத்துட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே நம்மளை பற்றி பேசிட்டு இருப்பானு. இவனு தான் நம்மளை பற்றி கமெண்ட் அடிப்பானு, இவனு தான் வந்துடுவானு. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ராசஸ் டு இக்னோர் தோஸ் கமெண்ட்ஸ். அதை கற்றுக்கணும். நமக்கு எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி இந்த கமெண்ட் வந்தது கிடையாது. ஏன்னா என் சேனல் வந்து இது வரைக்கும் அவ்வளோ பேசிக்கிட்டே ரீச் ஆனதும் கிடையாது. அது சொல்ல மாதிரி பாருங்க, ஒரு வீடியோ 2.5K வியூஸ் போயிடுச்சு. அது ஏதோ எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த மாதிரி பிக் பாஸோட ஆடு வந்து அப்படின்னு சொல்லி வீடியோவில் ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் அது. மொத்தமாக 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ இருக்கும். அது ஒரு 30 செகண்ட் இதை பற்றி பேசிடுவேன். யூடியூப் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னென்ன வீடியோ பார்த்துருந்தேன்னு சொல்லி பேசியிருப்பேன். சரி அந்த பாட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிரதீப்போட வீடியோவையும் பிரதீப்போட ஃபோட்டோவையும் டிடிஎஃப் வாசனோட ஃபோட்டோவையும் வச்சேன். அதனால என்னமோ தெரியல 2.5K வியூஸ் போயிடுது. அப்புறம் போய் பார்த்தா இது சஜஷனில் வரும்ல, எல்லாமே வந்து பிக் பாஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் சஜஷனில் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் வந்து நிறைய வியூஸ் போயிருப்பேன். நான் வந்து எங்கேயுமே வந்து டிடிஎஃப் வாசனுங்கிறோட இல்லை பிரதீப்போ இல்லை பிக் பாஸ்னோட டேக்ஸ் கூட போடல அதுக்கு. பட் ஆனாலுமே வந்து மேபி அந்த அல்காரிதமுக்கு டம்ப்நெயில்ல வந்து அது பிரதீப் தான், இது வந்து பிக் பாஸ் கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு தெரியல. ஸோ எனிவேஸ் நீங்கள் வந்து லீவ் தான். நான் போய் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ ஒர்க்கும் பண்ணிவிட்டு இன்னைக்கு கரெக்டாக சாப்பிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் இன்னைக்கான வீடியோ ரொம்ப லாங்காக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லீவ் தானே, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக நிறைய பேசலாம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு 300 கிராம் ரைஸ், அப்புறம் ஒரு 70 கிராம் ஆஃப் சோயா சங்க் சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டேங்காண்டி லெக் டே. ஸோ இன்னைக்கு கூட்டமும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ சீக்கிரம் எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நைட்டு குடிக்கிற அந்த 1000 கேலரி ஷேக் போட்டு குடிச்சிட்டேன்.